இப்படி குரு இருப்பது குரு செவ்வாய் சனி 3 தான் வக்கரகதியை அடையும் சூரியனால். அதற்கப்புறம் புதனும் சுக்கிரனும் அது வேறு மாதிரி. இந்த 3ம் 5 சூரியனுக்கு நேர எதிரே 5வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்குள்ளே வக்கரத்தில் இருக்கும். சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் இங்கே குரு சனி செவ்வாய் வர ஆரம்பித்தவுடன் இந்த இங்கிருந்து வக்கரம் ஆரம்பித்து இங்கே நிச்சய வக்கரம் நிச்சய வக்கரம் நிச்சய வக்கரம் இங்கிருந்து வெளியே ஆரம்பிக்கும். இங்கிருந்து வெளியே போகும்போது வக்கர நிவர்த்தி அடையும். அப்போ இந்த இடத்துல சூரியனும் குருவும் இருக்கும்போது சூரியனுக்கு நேர் எதிரே இருக்கின்ற இந்த அத்தனை கிரகங்களும் அதிவக்கர நிலையை அடையும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இங்கே சூரியனுடைய பார்வை குருவை பாதிக்கவில்லை, செவ்வாயை பாதிக்கவில்லை, சனியை பாதிக்கிறது என்பதை மட்டும்தான் உணர முடிகிறது. அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகளை அடையவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் கேந்திர அமைப்புகளை மட்டுமே பெறுகிறார்கள். இந்த இடத்துல நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பிற்கு நான் வந்து விடுவேன். எப்போவுமே சூரிய கேந்திரத்தில் கூட சனி இருக்கக்கூடாது. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம்னா சுக்கிரனும் சனியும் புதனும் மட்டும்தான் கேந்திரங்களில் இருக்கணும். ஆக இந்த இடத்துல குரு சிவராஜ யோகம் என்கின்ற சூரியனால் பலன், சூரியனுக்கு பலன் தரக்கூடிய சில நிலைமைகளில் தான் இவங்க வர்றாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை.